எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ அந்த வீடியோவில் ஒரு ஹாட் ஸ்டாரில் ப்ரொமோ வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் வந்து ஆரம்பிச்சிருச்சு. அந்த கலவரம் அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது. ஸோ என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான் வந்திருக்கா? ஏன்னா இதுதான் ரூல்ஸ் அப்படிங்கிறதே தெரியாமல் நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதெல்லாம் தள்ளி விடலாம்ப்பா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் இல்லைங்க தள்ளலாம் கூடாதுங்க, பேசி ட்ரிகர் பண்ணி தான் அவங்க வெளியே போகப்பட்டு அதுதான் ரூல்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. ஸோ அதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு அடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியா? இதே மாதிரி ஒரு டாஸ்க் வந்து மலையாளத்தில் இருந்திருக்கு அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். சரியா? ஸோ அதில் என்ன ரூல்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆச்சு, இதில் அதை விட எப்படி இருந்தது, எவ்வளோ நேரம் வந்து இந்த டாஸ்க் நடந்தது, என்னென்னலாம் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது அப்படிங்கிறத பற்றி தான் முழுவதுமாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ லைக்கு சப்ஸ்கிரைபு கண்டிப்பாக மறந்துடாமல் போட்டுருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, கார்ட் டாஸ்க் ஆரம்பம் அப்படிங்கிற மாதிரி படிக்கிறாங்க. ஓகேவா? வெளியே ஒரு கார் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. எல்லாரும் காருக்குள்ள எவ்வளோ நேரம் உட்கார போறீங்க, அவ்வளோதான் என்பதை வச்சு தான் இந்த டாஸ்க்கு. அவ்வளோதான், உள்ளே எவ்வளோ நேரம் உட்காந்துருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் மதிப்பெண்கள் தீர்மானமாகும். கார்லேருந்து கீழே இறங்கிட்டு அவுட், அவ்வளோதான். தள்ளி விடணுமோ தள்ளி விடக்கூடாதோ அந்த மாதிரி எதுவுமே சொல்லலை. அப்போது தள்ளக்கூடாது அப்படிங்கிறது தான் ரூல். அவங்களாம் இறங்கி போகணும் அப்படிங்கிறது தான். ஓகேவா? பஸ்ஸர் கூட கிடையாது. நல்லா நீங்கள் கவனிச்சிங்கன்னா பாருங்கள் ரூல்ஸில். ஓகே, நல்லா கவனிங்க. ஓகே ஓகே, எவ்வளோ நேரம்? அவ்வளோதான். சரி, ஓகே, அவ்வளோதான். காருக்குள்ளேருந்து கீழே இறங்கிட்டு அவுட், அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் உள்ளே இருந்துகிட்டே தான் இருக்கலாம். அந்த மாதிரி தான். சரியா? அவங்களா வேண்டாம் வெளியே போகணும், தள்ளி விடக்கூடாதுங்கிறது தான் இப்போதைக்கு ரூல்ஸு. சரியா? இன்னொருத்தவங்க மேபி ரூல்ஸ் படிக்கிறவங்க யாராவது படிச்சிருப்பாங்கல்ல, அப்போ மேபி வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது அதில் இருக்குமாங்கிறத பார்க்கணும். அப்போ இப்போ நம்ம பார்க்குற வரைக்கும் காரில் உள்ளே இருந்து தள்ளி விடக்கூடாது, அவங்களா போகணும். அதனால நீங்கள் பேசியை வந்து அனுப்பி விடணும், அவ்வளோதான். பஸ்ஸர் டு பஸ்ஸர் கிடையாது. ஒரு பஸ்ஸர் அடிச்சோன்னே ஒருத்தவங்க இறங்கணும் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் எவ்வளோ நேரம் உட்கார வைக்கலாம் அப்படிங்கிறது தான். அப்போனா வாண்டடாக தான் தள்ளி விட்டுருக்காங்க கம்முன்னு பாருங்கள். அதனால தான் டென்ஷன் ஆகிறாங்க சபரி. ஓகே, ஆனால் மலையாளத்தில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தள்ளி விடலாம் யாருனாலும், உள்ளே வந்து சர்வைவல், அவ்வளோதான். பஸ்ஸர் அடிக்கிறதுக்குள்ளேயே இருக்கணும் அப்படிங்கிறப்ப நல்ல தள்ளுமுள் வந்துச்சு. ஸோ அது வந்து கைகலப்பு ஏற்பட்டது, பயங்கரமாக வந்து அடிச்சுக்கிட்டாங்க. பட் இதில் வந்து அப்படி கிடையாது. அப்படி இருந்தும் பாரதி தள்ளி விட்டுருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக தப்பு தான். ஓகே, இருந்தாலும் லைவில் பார்த்துட்டு ஒரு முடிவு பண்ணுவோம். பட் இதில் வந்து பார்வதி முழுக்க தவறு, சாண்ட்ராவை தள்ளி விட்டது அப்படிங்கிறது இதன் மூலமாக தீர்வாயிருக்கு. ஸோ வாட் அபவுட் ஹியூமனிட்டி அப்படிங்கிறதெல்லாம் இங்கே வந்து பேசலாம் நம்ம. சரியா? ஸோ இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக தெரிஞ்சிருச்சு என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, சிம்பிளாக சொல்லிட்டாரு. இதுதான் நீங்கள் உள்ளே இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பாயிண்ட்ஸ். உள்ளே எவ்வளோ நேரம் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பாயிண்ட்ஸ். வெளியே நீங்கள் வரணும்னா நீங்களே எழுந்து போனால் தான் உண்டு. யாரும் பிடிச்சி தள்ளணுமோ இல்லை பஸ்ஸரில் ஒருத்தவங்க வெளியே வரணுமோ அப்படிலாம் கிடையாது. அது போக யாரும் வெளியே வரலன்னா பிக் பாஸ் அதுக்கு தப்பார். அப்போ நீங்கள் உள்ளே இருக்கும்போது நீங்கள் வெளியே போகலாம்ல அப்படின்னு சொல்லி சும்மா பேசிட்டு இருக்க வேண்டியதுதான் வேலை. ஓகேவா? இதில் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா அந்த கார் நோக்கி எப்படி ஓடுறாங்க பாருங்கள். ஓடி போயிட்டு வெளியே வந்தால் தான் அவுட், அவ்வளோதான். எல்லாம் ஏறி உட்காண்டாங்க. விக்ரம்லாம் ஏறி உட்காரும்போது பொண்ணுங்களுக்குலாம் இடம் இல்லை. சபரி கிபரி எல்லாம் வெளியே நின்றுருக்காங்கன்னு பார்க்க முடியுது. எப்படியோ உள்ளே ஏறிட்டாங்க. விக்ரம் பின்னாடி வந்து சாண்ட்ரா, பார்வதி, கமருதீன், நம்ம விக்ரம் முன்னாடி, திவ்யா கணேஷ், சபரி, வினோத், அரோரா, சுபிக்ஷா. டேய் இப்படிதான் இருக்கு. அரோராலாம் டிராவல் பண்ணி காலத்துக்கு எக்ஸ் மாதிரி என்ன அமுக்குறேன் அப்படின்றான். ஐயோ, நடுவில் வர உட்காந்துட்டு இருக்காங்க எல்லாம். ஸோ வெரி எக்ஸைட்டட் ஃபார் திஸ் டாஸ்க் அப்படிங்கிறது தான். சரி, இது எவ்வளோ நேரம் போகுதுன்னு பார்த்தீங்கன்னா 14 மணி நேரம் போகுது. 14 மணி நேரமா? எஸ், 14 ஹவர்ஸ். மிகப்பெரிய ஒரு விஷயம் இல்லை. நானே வந்து மிரண்டு போயிட்டேன் அப்படிங்கிறது தான். சரி, 14 மணி நேரத்துக்கு அப்போ உட்காந்துருக்காங்கல்ல. ஸோ இதில் வந்து நமக்கு வந்துருச்சு பாயிண்ட்ஸ்லேயே. ஃபஸ்ட்டு எடுத்தது அரோராவும் சுபிக்ஷா தான் லாஸ்ட் வரைக்கும் டஃப்பு, பரவாயில்ல. அப்புறம் தான் பாரதி, கமருதீன், திவ்யா எல்லாமே வந்து இருந்திருக்காங்க 5 பேரில். வெரி குட். ஸோ இதில் வந்து அரோரா தான் வின் பண்ணிட்டாங்க. ஆனால் 14 நேரம் பார்க்குற அளவுக்கு பொறுமை கிடையாது. எஞ்சி போனால் முன்னாடி இருக்கிறப்ப கொஞ்சம் நேரம் பார்க்கலாம் கார் டாஸ்க்கு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து போதை அடிக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம்.